ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. Satyabama Institute of Science and Technology admissions open. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. 1974க்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோதான் நீங்கள் நோட் அடிக்க முடியும். 1974ல் வந்து பிரெட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று போடுறாங்க. யூஎஸில் பிரெட்டன் வுட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணுறாங்க, இனிமேல் எல்லா நாடுகளும் அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்களே பிரிண்ட் அடிச்சிக்கலாம். அங்கிருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா தமிழில் வந்து பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் விலை ஏறும், டிமாண்ட் கம்மியாக இருந்தால் ஸோ சப்ளை ஜாஸ்தியாக இருந்தாலும் டிமாண்ட் குறைஞ்சிரும். சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது தேவைக்கும் அதிகமான இந்தியன் ருபீஸ் சர்க்குலேஷனில் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுல 3 வருஷத்தோட காஸ்ட்டை வச்சு நீங்கள் 3 வருஷம் வேலை பார்க்குற அமௌண்ட்டை வச்சு உங்களால் ஒரு வீடு வாங்க முடியும். ஆனால் இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆனால் வீடு வாங்க முடியும்? நீங்கள் சும்மா சொல்லுங்கள். அப்படி பார்க்க சொல்ல இது எப்படி இப்படி ஆச்சரிங்கன்னா இன்ஃப்ளேஷன் தான் காரணம். எவ்ரி 100 days யூஎஸ் கவர்மெண்ட் வந்து $1 trillion பிரிண்ட் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம பேசுகிற டைமுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்க்கு வரவு இருக்குல்ல, வரவோட செலவு ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க வந்து டிஃபென்ஸில் நிறைய செலவு பண்ணுறாங்க. மற்ற நாடுகளுக்கு வந்து இந்த வாரில் ஃபண்டிங் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன். அப்போது வரவுக்கு அதிகமாக செலவு பண்ணும்போது இப்போ இடிக்கும்ல, 10 ரூபா வருமானம் வந்திருக்கு, 20 ரூபா செலவு வந்திருக்கு, அந்த மிச்சம் 10 ரூபா என்ன பண்ணணும்? பிரிண்ட் அடிச்சிடும். இப்படி பண்ணுறது தான் பிரச்சனை. ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா, பணத்தோட மதிப்பு குறையறனால பொருளோட விலை ஏறுது. நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இப்போ உண்மையிலே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விலைவாசி நம்மளே கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். குறைஞ்சது 10% மேலே தான் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணுறது 6-7% சொல்கிறாங்க. அரிசி வாங்கி பாருங்க, 30 ரூபா இருந்த 1 கிலோ அரிசி இன்னைக்கு 90 ரூபா ஆயிடுச்சு. அது எப்படி 7% சொல்லுவாங்க? அப்போ நான் என்ன பண்ணலாம்? அகைன் நான் ஒரு காமன் மேன், இன்வெஸ்ட் பண்ணாமல் வீட்டில் சும்மா வச்சிருந்தாலும் லாஸு, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலும் லாஸு. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தர எதில் வேணால் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டக்குன்னு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட் போடுவாங்க. அது உண்மையிலே வந்து கோரிலேஷன் அப்படி கிடையாது. கோரிலேஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கோல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷன். கோல்டோட ப்ரைஸ் மட்டும்தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷனில் வரும். இன்ஃப்ளேஷன் கூடுனால் தங்கத்தோட விலை கூடியே ஆகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது ரியல் டைமில் கூடுறதை நீங்கள் கண்ணாலே பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷன் வருமே ப்ரோ, அப்போ நான் ஏன் அதை நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்கலாம். சிம்பிள், ரியல் எஸ்டேட்டோட விலை யார் டிசைட் பண்ணுறாங்க? அந்த ஏரியாவில் இருக்கிற ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் டிசைட் பண்ணுறாங்க. டீப் சீக்னு ஒரு மேட்டர் இருந்துச்சு, ஏஐ மேட்டர். அதில் தான் ஆரம்பிச்சிச்சு இந்த டிப்பே. அந்த டீப் சீக் வந்து அடுத்த நாள் ஸ்டாக் மார்க்கெட்டில் $2 trillion காணும். அப்படியே எல்லாருமே லிக்விடேட் பண்ணி பணத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க, விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மாஸ் ரேபிட் செல் ஆஃப் நடந்துச்சு. அப்போது ஓவர் நைட்டில் ஒரு டீப் சீக்குங்கிற சைனாவில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு ஏஐனால அந்த இன்ஃபர்மேஷனை மக்கள் பேனிக் ஆகி கையில் இருக்க ஸ்டாக்கை விற்க ஆரம்பிச்சாங்க. கடை குறைஞ்சிச்சு. காலையில் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், டே நான் பார்த்தேன்டா 30% லாஸ் ஒரே நாள். நான் அதே டைமில் என்னுடைய கோல்டு போர்ட்ஃபோலியோ எடுத்து நான் பார்த்தேன், நான் +12% இருந்தேன். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 இருக்காங்கன்னா ஈச் 50 கிராம்ஸ் மாதிரி 200 கிராம் ஆஃப் தங்கம் மினிமம் வேணும். நான் மினிமம் சொல்லியிருக்கேன். இது மினிமம் தங்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேஃப், ஃபினான்ஷியலி சேஃப். அப்போது இந்த 200 கிராம் ஆஃப் தங்கம் 95% மக்கள் பாப்புலேஷன் கிடையாது. அப்போ இந்த 95% மக்களும் இன்ஃப்ளேஷனில் கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் என்னடா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஒரே கம்பெனியில் ஓடா தேஞ்சி உழைச்சா கூட வாழ்க்கையில் பெரிய அப்ளிமெண்ட் ஏன் இல்லைன்னா, வர்ற பணத்தை அப்படியே செலவு பண்ணுவாங்க, மறுபடியும் அடுத்த பேச்சுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இப்படி அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால இன்ஃப்ளேஷனை பீட்டே பண்ண முடியாது. இப்போ தங்கத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா, நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தங்கத்தோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 15%. சரிங்களா? இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்க, CAGR நான் சொல்கிறேன். 15% கொடுக்குற தங்கம் 100 ரூபா போட்டிங்கன்னா 115 கொடுக்கும். இதுதான் இன்வெஸ்டிங். வணக்கம். இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இன்ஃப்ளேஷன்னா என்ன முதல்ல? அதுக்கும் ஒரு காமன் மேனுக்கு என்ன சம்பந்தம்? இன்ஃப்ளேஷன் அப்படின்னா தமிழில் வந்து பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண வீக்கம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் வந்து பணம் வந்து சர்க்குலேஷன் அதிகமாகுதோ, அது M2 மணி அப்படிம்பாங்க. அதாவது ஃபிசிக்கல் இந்த ரூபா நோட்டுகள் வந்து இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் இருக்கிற பணங்கள் வந்து அதிகமாகுதோ, ஒரு பொருள் நமக்கே தெரியும், டிமாண்ட் சப்ளை கான்செப்ட் தான். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் விலை ஏறும், டிமாண்ட் கம்மியாக இருந்தால் ஸோ சப்ளை ஜாஸ்தியாக இருந்தாலும் டிமாண்ட் குறைஞ்சிரும். சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது தேவைக்கும் அதிகமான இந்தியன் ருபீஸ் சர்க்குலேஷனில் இருக்குது. அப்போது அதே மாதிரி நாட் ஜஸ்ட் இந்தியன் ருபீஸ், எல்லா நாடுகளுக்குமே இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அந்த ரூபா. ஏன்னா 1974க்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோதான் நீங்கள் நோட் அடிக்க முடியும். இவ்வளோ அவுன்ஸ் வச்சிருக்கேன், இல்லை இவ்வளோ டன் வச்சிருக்கேன், இந்த டன்னுக்கு ஈக்குவலாக இவ்வளோ ரூபா தான் அடிக்கணும், அவ்வளோதான் அடிக்க முடியும். 1974ல் வந்து பிரெட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று போடுறாங்க. யூஎஸில் பிரெட்டன் வுட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணுறாங்க, இனிமேல் எல்லா நாடுகளும் அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்களே பிரிண்ட் அடிச்சிக்கலாம். எந்த விதமான கோரிலேஷனும் கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குதோ அவ்வளோதான் அடிக்கணும்லாம் ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் வேணுங்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க. எனக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா நான் அதிகமாக அடிச்சுக்கிறேன், கம்மியாக தேவைப்படுது கம்மியாக அடிச்சுக்கிற மாதிரி ஒரு பண்ணாங்க. அங்கிருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 1974லேருந்து 1974க்கு முன்னாடி வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ரேட் கட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதாவது லெஸ் தென் 1% இருந்துச்சு. அப்போது அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1974க்கு முன்னாடி நீங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுல 3 வருஷத்தோட காஸ்ட்டை வச்சு நீங்கள் 3 வருஷம் வேலை பார்க்குற அமௌண்ட்டை வச்சு உங்களால் ஒரு வீடு வாங்க முடியும். ஸோ 3 வருஷம் சம்பாதிச்சாலும் ஒரு வீடு வாங்கிடலாம். ஆனால் இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆனால் வீடு வாங்க முடியும்? நீங்கள் சும்மா சொல்லுங்கள்.
எத்தனை வருஷத்துல சம்பாத்தியம் ஆவரேஜா சம்பாரிச்சா ஒரு 20 வருஷம். அது வந்து கரெக்டு. இன்னும் சில பேருக்கு 30-40 வருஷம் கூட ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்க சில இது எப்படி இப்படி ஆச்சாரிங்கன்னா இன்ஃப்ளேஷன் தான் காரணம். ஸோ அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தேவைக்கு அதிகமாக ரூபா நோட் அடிக்கிறது வந்து அது கவர்மெண்ட் நினச்சா எவ்வளோ நாள் அடிக்கலாங்கிற மாதிரி வந்துருச்சு. அந்தந்த பிரதமர்கள் அதை ஆட்சி பண்ணுற ஆட்சியாளர்கள் நினச்ச மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பாலிசிக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம என்ன சொன்னேன், நம்ம இன்டைரக்ட்லி யூஎஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. எவ்ரி 100 days யூஎஸ் கவர்மெண்ட் வந்து $1 trillion பிரிண்ட் அடிக்கிறாங்க ரூபா நோட்டு. இப்போ நம்ம பேசுகிற டைமுக்கு $1 trillion எவ்ரி 100 நாள் அடிக்கிறாங்க. $1 trillion அப்படின்னா அதை செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுங்கிறத உங்களுக்கு ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆகும் நீங்கள் பில்லியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பில்லியன் எவ்வளோ சொல்லிடுறேன். பில்லியனுங்கிறது 8000 இப்போ இருக்கிற விலைவாசிக்கு 8700 கோடி. ஓகேங்களா? ஸோ 8700 கோடினா $1 billion. $1 trillion எவ்வளோ? சரி, அது கோடியில் போகும். அதை நம்ம பேசணும். ஆனால் எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு செகண்டுக்கு நீங்கள் $1 செலவு பண்ணுறீங்க. ஒரு நிமிஷம் ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் வந்து $60 செலவு பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட $6000. நீங்கள் $6000 ஒரு மணி நேரத்துக்கு செலவு பண்ணுறீங்க. கண்டினியூஸாக செலவு பண்ணிட்டே இருக்கீங்க. எத்தனை வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க $1 trillion செலவு பண்ண முடியும்? சும்மா கேஸ் பண்ணுங்க. பரவாயில்ல, சும்மா நம்பர் சொல்லுங்கள். உங்களுக்கு தோணுன நம்பர் சொல்லுங்கள். சரி, ஒரு 5 வருஷம் 5 வருஷத்தில் வந்து நீங்கள் $1 trillion செலவு பண்ணி முடிச்சுன்னு. ஓகே, ஆக்சுவலி எவ்வளோன்னு சொல்லிடுறேன். 31,800 நாள். $1 trillion எவ்ரி செகண்டுக்கு நீங்கள் $1 செலவு பண்ணீங்கன்னா 31,800 நாள் ஆகும். ஓகே, மனித வாழ்க்கையும் தாண்டி போயிருக்கு. ஆக்சுவலி அவ்வளோ பெரிய ஹெவி அமௌண்ட் ஆஃப் மணியை இவங்க எவ்ரி 100 days பண்ணிட்டு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்க்கு வரவு இருக்குல்ல, வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க வந்து டிஃபென்ஸில் நிறைய செலவு பண்ணுறாங்க. மற்ற நாடுகளுக்கு வந்து இந்த வாரில் ஃபண்டிங் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன். அப்போது வரவுக்கு அதிகமாக செலவு பண்ணும்போது அப்போது இடிக்கும்ல. ₹10 வருமானம் வந்திருக்கு, ₹20 செலவு வந்திருக்கு. அந்த மிச்சம் ₹10 என்ன பண்ணணும்? பிரிண்ட் அடிச்சிடுவாங்க. இப்படி பண்ணுறது தான் பிரச்சனை. அப்போ அந்த ₹10 அப்படி மணி வந்து சர்க்குலேஷன் அதிகமாகிட்டே இருக்க இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்கும். ஏன்னா பணம் வந்து அதிகமான பிரிண்ட் அடிக்க பணத்தோட சர்க்குலேஷன் அதிகமாகும் போது பொருளோட விலை ஏறும். ஸோ அதோட அர்த்தம் என்னன்னா, பணத்தோட மதிப்பு குறையறனால பொருளோட விலை ஏறுது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் யோசிங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ₹100 எவ்வளோ பொருள் வாங்கியிருப்பீங்க? நிறைய பொருள் வாங்கலாம். என்ன இன்னைக்கு அதே ₹100 அதை பொருள் வாங்க முடியுமா? அதான் இன்ஃப்ளேஷன். ஸோ ஒரு காமன் மேனுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அப்போது அடுத்த 10 வருஷம் கழிச்சு இன்னும் அதோட வேல்யூ குறைய தான் போகுது. ரூபா நோட்டில் ₹100 தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ₹100, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ₹100 எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டில் உங்களுடைய உண்டியலில் போட்டு வச்சிட்டிங்க. 1 வருஷம் கழிச்சு வரீங்க, அதோட வேல்யூ எவ்வளோ? நீங்கள் ஒரு ₹100 வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் போய் உங்களோட லாக்கரில் வச்சுட்டீங்க, உங்கள் பூட்டிட்டீங்க. 1 வருஷம் கழிச்சு அந்த ரூபா நோட்டை திருப்பி எடுக்கிறீங்க, அதோட வேல்யூ எவ்வளோ? ₹100. கரெக்டாக? இல்லை, அது ₹100 கிடையாது, ₹90 தான். ஏன்னா இன்ஃப்ளேஷனில் அதோட வேல்யூ குறைஞ்சிருச்சு, அதோட பையிங் பவர் குறைஞ்சிருச்சு. அதான் அர்த்தம். ரூபா நோட்டில் எழுத்து மாறாது, எழுத்துல 100 தான் போட்டிருக்கோம். ஆனால் அதோட பையிங் பவர் குறைஞ்சிடும், ₹90 ஆகிடும். அப்போது அன்னைக்கு நீங்கள் வெளியில் கொண்டு போய் வாங்கும்போது ₹90 உள்ள ஒர்த் ஆஃப் பொருளை தான் உங்களால் அந்த ₹100 கொடுத்து வாங்க முடியும். இது வருஷம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அடுத்து யோசிப்பீங்க, அடுத்து காமன் மேன் யோசிக்கிற முதல் விஷயம், அப்போ நான் வீட்டில் வைக்கக்கூடாது, இதை கொண்டு போய் நான் டக்குன்னு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன், ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அப்போ அதில் என்ன வருது அப்படிங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் 7%. 7%ங்கிறது உங்கள் ₹100 ₹107 ஆகிடுது. கரெக்டாக? ஆஹா, ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு தானே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இப்போ உண்மையிலே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விலைவாசி நம்மளே கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். குறைஞ்சது 10%க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணுறது 6-7% சொல்கிறாங்க. அது அண்டர் ரிப்போர்ட் தான் பண்ணுறாங்க. உண்மையிலே 6-7% தான் விலைவாசி ஏறிட்டு இருக்கா. நீங்கள் நல்லா போய் வெளியில் சூப்பர் மார்க்கெட்லையும் சரி அரிசி வாங்கி பாருங்கள், ₹30 இருந்த 1 கிலோ அரிசி இன்னைக்கு ₹90 ஆயிடுச்சு. அது எப்படி 7% சொல்லுவாங்க? ஆனால் அவங்க அப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது உலக நாடுகளில் நம்மளுடைய ரேங்கிங் அஃபெக்ட் ஆகாதுங்கிறனால. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா 10%. சரி, நான் 10% எடுத்துக்கலாம். 10%ங்கிறது வந்து அப்போ ஒரு வருஷம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் 2 பால் பாக்கெட் வாங்குறீங்க. ஒரு பால் பாக்கெட்டோட விலை ₹50. சரிங்களா? இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பால் பாக்கெட்டோட விலை 10% இன்ஃப்ளேஷன்னா 50லேருந்து 55 ஆகிடும். 2 பால் பாக்கெட்டோட விலை ₹110. நீங்கள் அந்த ₹100 என்ன பண்ணீங்க, ஒரு வருஷம் கழிச்சு பால் வாங்கிக்கலாம்னு சொல்லி பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்க. இப்போ அந்த ₹107 எடுத்து கொண்டு போய் 2 பால் பாக்கெட் வாங்க போனீங்கன்னா 2வது பால் பாக்கெட் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட ₹3 கம்மியாக இருக்குது. கரெக்டாக? இதுதான் இன்ஃப்ளேஷன். நீங்கள் இது பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டீங்க, பேங்க்கில் போட்டனால நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. கரெக்டாக தான், பேங்க்கில் சேஃப்டி இருக்குது. ஆனால் இன்ஃப்ளேஷனை நீங்கள் பீட் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி தான் பேங்க்கோட ரிட்டர்ன்ஸை. அதான் எக்கனாமிக்ஸ். பேங்க் தான் உங்கள் மணி இன்ஃப்ளேட் பண்ணுது. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், நிறைய மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க இன்ஃப்ளேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பேங்க் தான் உங்கள் மணி இன்ஃப்ளேட்டே பண்ணுறது. ஸோ பேங்க்கில் நீங்கள் ₹100 போடுறீங்களா, அந்த ₹100 107 ஆகுதா? இதான் இன்ஃப்ளேஷன். ஆக்சுவலி அந்த ₹100 வந்து 107 எப்படி இன்ஃப்ளேட் ஆகுது? நீங்கள் எதுவுமே அதுக்காக பண்ணலை, பணமாக இன்ஃப்ளேட் ஆகுது. அப்போ பணம் இப்படி இன்ஃப்ளேட் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி சப்ளையில் வந்து ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆர்பிஐ மட்டும் இல்லை, எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் அவங்களோட பேங்க்குக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பணம் வந்து புது பணமாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது பணம் இன்ஃப்ளேட் ஆகிட்டே இருக்குது. பணம் இன்ஃப்ளேட் ஆகிறனால வேல்யூ வருது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? அகைன் நான் ஒரு காமன் மேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் லாஸ்ன்ட்டீங்க.
இன்வெஸ்ட் பண்ணாமல் வீட்டில் சும்மா வச்சுருந்தாலும் லாஸு, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலும் லாஸு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தர எதில் வேணால் நீங்கள் போடலாம். அது எதுவாக வேணால் இருக்கலாம். இன்ஃப்ளேஷனோட இது கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டக்குன்னு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட் போடுவாங்க. அது உண்மையிலே வந்து கோரிலேஷன் அப்படி கிடையாது. கோரிலேஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கோல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷன். கோல்டோட ப்ரைஸ் மட்டும்தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷனில் வரும். இன்ஃப்ளேஷன் கூடுனால் தங்கத்தோட விலை கூடியே ஆகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது ரியல் டைமில் கூடுறதை நீங்கள் கண்ணாலே பார்க்கலாம். ரியல் எஸ்டேட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷன் வருமே ப்ரோ, அப்போ நான் ஏன் அதை நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்கலாம். சிம்பிள். ரியல் எஸ்டேட்டோட விலை யார் டிசைட் பண்ணுறா? அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் டிசைட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அதை நம்பி எப்படி வாங்க முடியும்? இப்போ ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து 10 லட்ச ரூபா ஒரு சென்ட்டுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை வாங்கலான்னு போய் வாங்கிட்டீங்க. அடுத்த வருஷமே வந்து அதோட விலையை வந்து அவங்க 15 லட்சம் அவங்களாம் இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, கடைசியாக ஒருத்தவங்க அந்த ஏரியாவில் வாங்கியிருப்பாங்களா, அதை வச்சு ஒரு ப்ரைஸ் செட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகும், நீங்கள் 10 லட்சத்துக்கு வாங்கும் போதே அது உண்மையான வேல்யூ 7 லட்சமாக இருந்திருக்கும். நீங்கள் அன்றைக்கே அது 10 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து அது பீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விலைவாசி எல்லாமே அசியூம்டு வேல்யூ, அதாவது பெர்சீவ்டு வேல்யூன்னு அர்த்தம். இந்த லேண்டு இவ்வளோ விலை போகும் அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணுறா? ஒரு 2 மனிதர்கள், நீங்கள் விற்கிறீங்க, நான் வாங்குறேன், நம்ம 2 பேரும் பேசி டிசைட் பண்ணுறதா அதோட வேல்யூவை தவிர கைட்லைன் வேல்யூ யாரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால் அதை நம்பி பணத்தை போட்டுட்டு ஒரு ரியல் எஸ்டேட்டை வாங்கி வச்சுட்டு அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆகிடும். நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு பணம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை உங்களால் விற்க முடியாது. ஆனால் தங்கத்தை வந்து மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுது அதோட விலையை. ஸோ மார்க்கெட் விலையை வச்சு நீங்கள் ஓரளவு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ பணம் நமக்கு கிடைக்கும், நாளைக்கு இவ்வளோ ஏறிச்சுன்னா இவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறத நீங்கள் முன்னாடியே கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் தங்கத்தோட அட்வான்டேஜ். ஸோ தங்கம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷன் நான் சொல்லிட்டேன். அப்போ தங்கத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா, நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தங்கத்தோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 15%. சரிங்களா? இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்க, சிஏஜிஆர் நான் சொல்கிறேன். 15% கொடுக்குற தங்கம் 100 ரூபா போட்டிங்கன்னா 115 கொடுக்கும். கரெக்டாக? அந்த பால் பாக்கெட்டு 110 ரூபா சொன்னேன். ஒரு வருஷத்தில் நான் சொல்கிறேன், ஒரு வருஷத்தோட ஆவரேஜ் 15%. 110 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டீங்க, பேலன்ஸ் உங்கள் கையில் 5 ரூபா இருக்கா? இதுதான் இன்வெஸ்டிங். அப்போ எல்லா மனிதர்களுக்குமே இன்வெஸ்டிங் தேவை. சேவிங்ஸும் இன்வெஸ்டிங் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. சேவிங்ஸும் இன்வெஸ்டிங் ஒன்று கிடையாது. சேவிங் அப்படிங்கிறது நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இந்த பணமாகவே வச்சுக்கிற பேர் சேவிங்ஸ். சரிங்க? யூ ஹேவ் டு சேவ் டு இன்வெஸ்ட். நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறது எதுக்காகனா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணணும். அந்த சேவிங்கே வச்சுட்டு அப்படியே கட்டிட்டு உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. ஸோ பணத்தை பணமாகவே எவ்வளோ காலமாக நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வருடங்களும் அது வந்து அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அதனால் பணத்தை டக்குன்னு வந்து நீங்கள் அது கோல்டாக மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷனால நீங்கள் வரியே பண்ண வேண்டாம். இன்ஃப்ளேஷன் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நமக்கு நான் சொன்ன ஆன்சருமே வந்து ஒரு காமன் மேனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் ஒன்றும் புதுசாக போய் கற்றுக்கிட்டு வாங்க, புதுசாக படிச்சுட்டு வாங்கலாம் நான் சொல்லலை. எல்லாருக்குமே தெரிந்த, புரிந்த, யூஸ் பண்ணக்கூடிய, அன்றாட பார்க்கக்கூடிய தங்கத்தில் இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. இதை வந்து ஃபார் சம் ரீசன் எல்லா ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் சரி, மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்ஸும் சரி, வேண்டாம் தங்கம் வேண்டாம், நமக்கு தங்கம் வேஸ்ட்டு, தங்கத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நட்டமாயிடும், இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆபரண தங்கத்தை வச்சு அதை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆபரணத்தை தங்கத்தை வச்சு தங்கம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பயாஸ்டாக இருக்குது. தங்கத்தை தங்கமாகவே வாங்கி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் தங்கத்தை தங்கமாகவே வாங்கி வச்சுக்கோங்க. அது எப்போ வேணுமோ நீங்கள் ஃபியூச்சரில் இன்ஃப்ளேஷனோட பெட்டர் ரிட்டர்ன்ஸில் உங்களை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லாங் ரனில் பார்க்கும்பொழுது it will 100% beat inflation. So that's why gold is called the hedge against inflation. அப்போது ரியல் எஸ்டேட்டுமே நம்ம அதை எடுத்துக்க முடியும் இல்லையா ப்ரோ? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க 1 to 1 தான் அது வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு. இதையுமே ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அன்றைக்கி 1000ல் வாங்கினது இன்றைக்கி கோடிகளில் வாங்குறாங்க. அப்போ அதுவுமே ஏறதானே செய்ய. நீங்கள் சொன்ன கான்செப்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். என்னோட பக்கத்து வீடு நெய்பர் ஒருத்தர் அவரோட வீடை விற்க ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து யூஎஸில் இருக்கார், இந்தியாவில் வீடு கட்டியிருக்காரு. அவர் அங்கே சம்பாதிச்ச காசு இங்கே கட்டணும், நல்ல வீடை பிரம்மாண்டமாக கட்டிட்டார். அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ், ஆக்சுவலி அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு. அந்த ஒரு வீடை விற்க ட்ரை பண்ணுறாரு. அவர்கிட்ட 6 வீடு அவரோடது தான். அது 2 வீடை விற்றுட்டாரு. இன்னொரு வீடை இப்போ விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா 3 கோடி ரூபாய். 3 கோடி ரூபாய்க்கு வந்து அவர் அதை விலை சொல்கிறாரு. 1 வருஷமாக இந்தியாவில் இருந்து விற்றுட்டு போகலான்னு நினச்சாரு. இன்றைக்கி வரைக்கும் அவரால் விற்க முடியல. ஏன்னா 3 கோடி ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் அங்கே இல்லை. அதான் புரியுது உங்களுக்கு? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து இந்த இடத்துல ஒரு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் வந்து எல்லாம் ப்ரீமியமாக போட்டார். எல்லாம் அவரோட சொந்த யூஸுக்காக தான் அந்த வீடை கட்டினார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர் அபராட்லேயே இருக்க போகிறான்னு முடிவானனால சரி விற்றுடலாம் பேசாமல் அப்படின்னு சொல்லி விற்கும் பொழுது 3 கோடி ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இன்றைக்குள்ள மக்கள் சென்னையில் எடுத்திங்கன்னா அது ஒரு பர்சன்டேஜ் தான். அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளுக்கு அந்த வீடு பிடிக்கணும், பிடிச்சி எல்லாம் நடக்கணும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் சொன்னேன்ல, இப்போ அவருக்கு இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவருக்கு பணம் அதிகமாக அவசரமாக தேவைப்படுதுன்னா வேறு வழியே இல்லைன்னா 2.5 கோடிக்கு அதை விற்று தான் ஆகணும். அந்நேரம் வந்துட்டு 3 புரியுது உங்களுக்கு? உங்களுடைய அப்போ இதில் யார் வந்து யாருக்கு நீடு இருக்குங்கிறத முக்கியம். வீடு வாங்குறவனுக்கு நீடு இருக்குது அப்படின்னா 3 கோடி ரூபா கொடுத்து வாங்க வந்துடுவான். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு பணம் நீடு இருக்குன்னா நீங்கள் வேறு வழியே இல்லை 2 கோடி தான் சொல்லி சார் 2 கோடினா வாங்கிக்கிறேன் சார், இல்லை நான் கிளம்புறேன் சார்னா உங்களுக்கு பணம் தேவைன்னா நீங்கள் வேறு வழியில் இல்லாமல் 2 கோடிக்கு விற்று தான் ஆகும். அந்த 1 crore உங்களுக்கு லாஸ் தானே ஆகும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷனில் ஒரு டிமாண்ட் சப்ளை தான் சொல்கிறேன். ஏன்னா ரியல் எஸ்டேட்டுங்கிறது அந்தந்த ஏரியாவை பொறுத்து மாறும். ஒரு ஏரியாவை பொறுத்துமே மாறும். அதுக்கு ஒரு காமன் ஸ்டாண்டர்ட் கிடையாது.
சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ள ஒரு ரேட்டாக இருக்கும், செங்கல்பட்டில் ஒரு ரேட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் எதை ஆனால் மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஒன்று தான். ஒரு சென்ட்னா அங்கேயும் ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான். ஆனால் விலை வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் வந்து இதை ஷார்ட்டாக எனக்கு இவ்வளோ வந்துருங்கிறத சொல்லி பண்ணுறது வந்து ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப கஷ்டம். ஆஸ் ஐ செட், உங்களோட பழைய அந்த ஏரியாவில் யார் வந்து அந்த விலையை ஃபைனலாக முடிச்சிருக்காங்களோ அதை தான் விலையை அவங்கள்ட்ட பேசுவாங்க. அதுக்கு கீழே அந்த ஓனரும் விற்க மாட்டார், உங்களையும் வாங்க விட மாட்டாங்க அந்த புரோக்கர்ஸ். அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் வாங்காமலே இருக்கிற மாதிரி சினாரியோ வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், அதை ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் எடுக்க வேண்டாம். இன்னொன்று சொல்லிடுறேன், எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கிராஷ் ஆகும். அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வாங்குறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சைனாவில் வந்து மக்கள் தொகையை விட ஜாஸ்தியாக வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டாங்க. 2023 ஒரு கம்பெனி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி எவர்கிரீன் சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. எவர்கிராண்ட்னு ஒரு கம்பெனி திவாலாச்சு. ஏன்னா அதிக மக்களுக்கும் தாண்டி அதிகமான பில்டிங்ஸ் கட்டிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஒரு இவ்வளோ கோடி மக்களுக்கு அதிகமாக கட்டினனால என்ன ஆயிடுச்சுன்னா அவனால் அதை விற்கவே முடியல. ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டான். நிறைய கட்டினனால வேறு வழி இல்லாமல் திவால் ஆகும்போது ரெக்கவரிக்காக கட்டின அப்பார்ட்மெண்ட்ஸ் இடிச்சு உடச்சி அந்த லேண்டுக்கு மட்டும் தான் காசு கிடச்சிச்சு. அவன் 10 மாடி 20 மாடி 30 மாடின்னு கட்டினது எல்லாமே இடிச்சாங்க. ஏன்னா வேஸ்ட்டு. என்னன்னா தேவைக்கும் அதிகமாக ரியல் எஸ்டேட்டை பண்ணாலும் அது அப்படி ஆகும். ஸோ நான் சொல்ல மார்க்கெட் அதேமாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் பணம் இருக்காது. யார்கிட்டையும் பணம் இல்லைன்னா உங்கள் ரியல் எஸ்டேட் வேல்யூ ஆட்டோமேட்டிக். சி த வேல்யூ ஆஃப் எனிதிங் இஸ் ஜீரோ இஃப் தேர் இஸ் நோ பையர். நீங்கள் வந்து ஒரு மாளிகையே வச்சுக்கோங்க, அந்த மாளிகை வாங்குறதுக்கு ஆளே இல்லைன்னா அதோட வேல்யூ ஜீரோ. நீங்கள் வச்சுக்க ஒரு தகரமாக கூட வச்சுக்கோங்க, அந்த தகரத்தை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து சார் நான் இன்றைக்கி 1 கிலோவுக்கு நான் 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அவ்வளோதான். ஸோ கோல்டுக்கு என்றைக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா அதை வாங்குறதுக்கு ஆட்கள் எப்போவுமே இந்த மார்க்கெட்டில் இருப்பாங்க. அது வந்து டைம் டெஸ்டட். 10,000 வருஷமும் தாண்டி அது வந்து ஃபார்ம் ஆஃப் மணியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால தங்கத்துக்கு என்றைக்குமே வேல்யூ இருக்குது. அதனால தான் சொன்னேன் இட்ஸ் ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ ஒரு காமன் மேன், ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளேஷனே மதம் சொன்னேன், இன்ஃப்ளேஷனில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை சொன்னேன், அதுவும் கர்மா மாதிரி தான். இட் ஹிட்ஸ் எவ்ரி ஒன். அப்படின்னா என்னென்னா, இப்போது இன்ஃப்ளேஷனுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் தப்பான பாலிசிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் நிறைய நோட் அடிக்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ அஃபெக்ட் ஆகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. நல்லவங்க கெட்டவங்க, பணக்காரங்க ஏழை, இப்படிலாம் பார்த்துலாம் சரி இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க இவங்களுக்கு மட்டும் இன்ஃப்ளேஷன் கிடையாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே அஃபெக்ட் பண்ணும். அப்போ நான் நல்லவனாக இருந்தனாலும் எனக்கு இன்ஃப்ளேஷன் இருக்க போகுதுன்னா அப்போ அதை நான் தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்போது ஒரு பணக்காரனால இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ண முடியும். 100 ரூபா பொருள் 200 ரூபான்னு சொன்னால் கூட அவன் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்குது. பணம் இல்லாதவர்கள் 100 ரூபா ஒரு பொருள் 120 ரூபா ஆனாலே அவங்களோட மந்த்லி பட்ஜெட் இடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ பால் விலை 10 லிட்டருக்கு 10 ரூபா ஏறிச்சா, நம்ம பால் பட்ஜெட் போட்டதோடு இதாச்சு. ஸோ அந்தந்த சிச்சுவேஷனை நம்ம அந்த ஷூஸ்லேருந்து யோசிச்சா தான் நம்மளால் யோசிக்க முடியும். ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேரை வச்சு மைண்டில் நினச்சிட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, எல்லாராலையும் இதெல்லாம் வாங்க முடியும், அப்போ உலகமே வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் நம்மளோட ரொம்ப மைக்ரோ லெவலில் யோசிப்போம். மேக்ரோ லெவலில் யோசிக்கும் பொழுது மக்கள் அந்த வெல்த் கேப் இருக்குது தெரியுமா, பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது 95% மக்கள்கிட்ட ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ஃபேக்ட் 200 கிராம் ஆஃப் தங்கம் வேணும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். சரிங்களா? ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 இருக்காங்கன்னா ஈச் 50 கிராம்ஸ் மாதிரி 200 கிராம் ஆஃப் தங்கம் மினிமம் வேணும். நான் மினிமம் சொல்லியிருக்கேன். இந்த மினிமம் தங்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேஃப், ஃபினான்ஷியலி சேஃப். அப்போது இந்த 200 கிராம் ஆஃப் தங்கம் 95% மக்கள் பாப்புலேஷன்ட்ட கிடையாது. அப்போ இந்த 95% மக்களும் இன்ஃப்ளேஷனில் கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. 5% மக்கள் அதை பேர் பண்ணிப்பாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது. 95% அப்போ கஷ்டப்படுவாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் என்னடா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஒரே கம்பெனியில் ஓடா தேஞ்சு உழைச்சா கூட வாழ்க்கையில் பெரிய அப்லிமெண்ட் ஏன் இல்லைன்னா அவங்க அது ஒரு எப்படி சொல்கிறதுனா பேச்செக் டு பேச்செக் அப்படிம்பாங்க. வர்ற பணத்தை அப்படியே செலவு பண்ணுவாங்க, மறுபடியும் அடுத்த பேச்செக்கு வெயிட் பண்ணுவாங்க. இப்படி அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால இன்ஃப்ளேஷன் பீட்டே பண்ண முடியாது. இன்ஃப்ளேஷன் அவங்க சாப்பிட்ருவோம் ஒரு பாயிண்டில். அதனால தான் இன்ஃப்ளேஷன் அகேன்ஸ்டாக யாராக இருந்தாலும் எந்த ஒரு தனி நபராக இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக உங்களை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு நீங்கள் உங்களை தற்காத்து கொள்வது அவங்களோட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கனால நான் கோல்டு தான் பெஸ்ட்டுன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டது. இல்லை அதுதான் கேட்க வந்தேன் சார். இப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண கோல்டு நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், அது மட்டும் தானா? அது தவிர்த்து வேறு எதுவுமே இல்லையா? அப்படி ஒரு ஆப்ஷன் உண்டான்னு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அதான் சொல்கிறேன். வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான். நான் இப்போதைக்கு இதுதான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை வச்சும் நான் கற்றுக்கிட்டேன். நான் 7 வருஷமாக ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஆன்சரை நான் சொல்கிறேன் ஆக்சுவலி. சரிங்களா? சும்மா ஓவர் நைட்டில் சொல்லலை. அண்ட் அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து என்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனுமே தான். மக்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஈஸியாக பீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணேன். சரிங்களா? அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு எதுவுமே ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டேட்டுக்கு எனக்கு தெரியல. மேபி யாராவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் போட்டால் இன்ஃப்ளேஷனுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷன் சொன்னால் ஐ வில் பி ஹாப்பி டு லேர்ன். பட் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் கோல்டு இஸ் த ஒன்லி ஒன். ட்ராக்கர் கார்டு இருக்கும்ல, அதாவது இந்த ஒரு தடவை ஏதோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிடுச்சுங்கிறதுக்காக அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நம்மளால். புரியுது உங்களுக்கு? நான் சொல்ல ஏதோ ஒரு வருஷத்தில் இன்ஃப்ளேஷனை வந்து இந்த அசெட் பிரேக் பண்ணிடுச்சுங்கிறதுக்காக நம்மளால் அதுதான் பெஸ்ட் ஆன்சரும் சொல்ல முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லாங் பீரியட் ஆஃப் டியூரேஷனுக்கு எது பிரேக் பண்ணியிருக்குன்னு பார்த்தா அதுக்கு தங்கம் மட்டுமே.
அது மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் அவங்க உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு லாங் கேப் வச்சுட்டு ஒரு ஸ்டாக் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு, இன்றைக்கி அது 10,000 ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எம்ஆர்எஃபோட ஷேர்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. எஸ், அது வந்து லாங் டேர்முக்கு பார்க்கும்போது அதுலேயும் ரிட்டர்ன்ஸ் வரும். ஆனால் அது டேரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷனால வரல, அந்த கம்பெனி க்ரோ ஆனனால வந்துச்சு. அந்த கம்பெனி க்ரோ ஆகாமல் போயிருக்கா. இட்ஸ் ரிஸ்கி பெட், இட்ஸ் 50-50 பெட்டுங்க. ஜெயிக்கவும் செய்யலாம், ஜெயிக்காமலும் போகலாம். அப்படி தான் அந்த பெட்டில் தான் நீங்கள் பணம் கட்டுறீங்க. அது ஜெயிச்சிச்சுன்னா உங்களுக்கு லாபம், ஜெயிக்கலைன்னா உங்களுக்கு நஷ்டம். இதுதான் கான்செப்ட். ஆனால் தங்கத்தில் ஜெயிக்க மட்டும் தான் முடியும்னு நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ஒரு மிடில் கிளாஸ் ஏழை விவசாய குடும்பத்தில் நான் ஒரு பையனாக வந்து ஐடி கம்பெனியில், அதாவது நான் ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு ஐடி கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா என்னோட சம்பாத்தியம் வந்து 25,000-30,000 ஸ்டார்ட் ஆகும். இந்த பணத்தில் நான் சம்பாதிக்கணும், என் ஃபேமிலியும் கொஞ்சம் ஏழையான ஃபேமிலியாக இருக்குது, நான் அவங்கள பார்த்துக்கணும், என் பெரும்பான்மையான அமௌண்ட் அங்கே போகுது அப்படின்னா நான் இன்றைக்கே இருந்து என்னோட வயசு 22, 23, 24 அவங்கவுங்க வேலைக்கு போகிற வயசை பொறுத்து நான் சொல்கிறேன். அவங்க இன்றைக்கே இப்போ வந்து அவங்கள போயிட்டு நீ ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்க போகிறான்னு சொல்லி அவனை போய் நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து கிளாஸ் எடுத்தேன்னா கூட அவனுக்கு புரியாது. அது அவனோட அட்வான்ஸ், அவனோட நாலேஜுக்கு அப்பாற்பட்டிருக்கும். அதுக்கு அவன் வேணும்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஃப்ரீயாகவே யூடியூப்பில் நிறையா கோர்சஸ் இருக்குது, படிச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எது வந்து நாலேஜ் தேவையில்லை, ஜஸ்ட் எஃபர்ட் மட்டும் தேவைன்னா கோல்டு தான். அப்போ அதில் வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு போட்டுக்கிட்டே வரலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து சிம்பிள், நான் ஒரு சின்ன ஒரு வேல்யூ சொல்கிறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஏஜ் எவ்வளோ இருக்கோ அந்த பர்சன்டேஜை நீங்கள் கோல்டில் வச்சுக்கோங்க, அது மினிமம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது உங்களுடைய விருப்பம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏஜ் 30 அப்படின்னா 30% ஆஃப் தி நெட்வொர்த் வந்து கோல்டில் இருக்கணும். உங்கள் ஏஜ் 40னா 40% கோல்டில் இருக்கணும். பேலன்ஸ் இருக்கிற 60%க்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கலாம். அதோட அர்த்தம் என்ன, 40 வயசு தான் உங்களுக்கு ஆயிருக்கு. சப்போஸ் அந்த 60% ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா இந்த 40% அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் சர்வே வருவீங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய வீடியோஸ் வந்தேன். 100% மக்கள் பணத்தையும் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது ஹை ரிஸ்க். அது ரொம்ப ஹை ரிஸ்க் ஆக்சுவலி. அந்த ஹை ரிஸ்க்கை வந்து இப்போ தான் நான் முளைச்சி வந்துகிட்டு இருக்கேன் சார், இப்போ தான் நான் வளர்ந்துட்டு வந்துருக்கேங்கிறவன் பண்ணானா ஒரே ஒரு தப்பான டிசிஷனில் மொத்த பணமும் காலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து அவங்களுக்கு இது சூட்டபிள் இல்லை. இதை சூட்டபிளாக இதுக்கான நாலேஜும் இதுக்கான கெப்பாசிட்டி யாருக்கிறோ அவங்க தாராளமாக அதை பண்ணலாம், கற்றுக்கலாம். இவங்களுமே தெரியாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன அமௌண்ட்டில் ஒரு 5,000 10,000 எஸ்ஐபி பண்ணி கற்றுக்கிட்டு they can learn. பட் இன்றைக்கே எனக்கு வந்து இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணும் சார், நாட்டில் நடப்பு சரியில்லை அப்படின்னா தங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அலோகேஷன் நான் சொன்னேன், உங்கள் ஏஜுக்கு எவ்வளவோ அதோட பர்சன்டேஜில் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் 90% கோல்டில் தான் போட்டுட்டு 10% ரிஸ்க் எடுப்பாங்க. ஏன்னா 90% வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கிறது. உங்களுக்கு படுத்தா தூக்கம் வரும், நீங்கள் வீட்டில் நைட்டு தூங்கினா உங்களுக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா சார், பணத்தை போட்டோன்னா நிம்மதியாக தூக்கம் வரணும். போட்டுட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது அதில் பாதாளத்துக்கு போயிருமா அப்படின்னு யோசிச்சா முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள், என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, இப்போ இந்த இது டீப் சீக்னு ஒரு மேட்டர் இருந்துச்சு, ஏஐ மேட்டர். அதில் தான் ஆரம்பிச்சிச்சு இந்த டிப்பே. அந்த டீப் சீக் வந்து அடுத்த நாள் ஸ்டாக் மார்க்கெட்டில் $2 trillion காணும். அப்படியே எல்லாருமே லிக்விடேட் பண்ணி பணத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க, விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மாஸ் ரேபிட் செல் ஆஃப் நடந்துச்சு. அப்போது ஓவர் நைட்டில் ஒரு டீப் சீக்குங்கிற சைனாவில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு ஏஐனால அந்த இன்ஃபர்மேஷனை மக்கள் பேனிக் ஆகி கையில் இருக்க ஸ்டாக்கை விற்க ஆரம்பிச்சாங்க. கடை குறைஞ்சிச்சு. காலையில் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்னோட ஃப்ரெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அவன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான், கிடைக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு அவன் கற்றுக்கலாம்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறான். காலைல ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறான், டேய் நான் பார்த்தேன்டா 30% லாஸ் ஒரே நாளில். 30% லாஸ், பெரிய அமௌண்ட்டு. 30% இஸ் வெரி பிக் அமௌண்ட் ஆஃப் மணி. அதுலேருந்து ரெக்கவர் ஆகலை. நான் அதே டைமில் என்னுடைய கோல்டு போர்ட்ஃபோலியோ எடுத்து நான் பார்த்தேன், நான் +12% இருந்தேன். ஸோ எனக்கு வந்து நான் நிம்மதியாக காலைல தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு நான் சாப்பிட்டு நான் வாட்டி என் வேலையை வந்தேன். ஸோ எனக்கு பேனிக் ஆகலை, பயப்படலை, எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சேஃபான அசெட்டில் போட்டுட்டு அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் இல்லை சார், நான் எப்போவுமே கத்தி மேலே நடக்கிற மாதிரி எனக்கு இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சேஃபாக போட்டுட்டு நான் வாடு க்ரோ ஆகிட்டே இருக்கணும்னா தங்கத்தில் போடுங்க, அவரோட பர்சனல் சாய்ஸ். நன்றி. தேங்க்யூ. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. Satyabama Institute of Science and Technology, admissions open. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.